ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் வறுத்தரைச்ச மீன் குழம்பு தாங்க செஞ்சிருக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். செய்றதும் ரொம்ப ஈஸி தான். இதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தேங்காவ முழுசா துருவி எடுத்து வச்சிருக்கிறேன். 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அப்புறம் 2 காஞ்ச மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ப்ரௌன் கலரில் வதக்கி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவு வந்ததுக்கப்புறமா இப்போது தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துருக்கிறேன். இதை ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மசாலாவை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். மண் சட்டியில் சேர்த்துட்டு புளி நிறைய கரைச்சி எடுத்துருக்கிறேன். அதுவும் சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ 2 கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துடலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மீனையும் சேர்த்துருக்கிறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 1 hour கழித்து எடுத்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டாட்டா பை பாய்.